எல்லோருக்கும் வணக்கம். உங்களை மகிழ்விக்க இன்று நாங்கள் முன்வைக்க இருக்கும் நாடகம் நியூ ஜெர்சியில் சீமந்தம். நம்ம நாடகத்தின் மெயின் கேரக்டர் அம்புஜம்மா. சமையல் கட்டை தவிர்த்தே உலக அனுபவம் இல்லாத சாது. முதல் பொண்ணு ஜானுவ அமெரிக்காவில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. ரெண்டாவது பொண்ணு துடுக்கா பேசுகிற வித்யா. இந்த வருஷம் +2. அவாத்து மாமா சுப்பிரமணியம்மா எலக்ட்ரிசிட்டி போர்டில் டிவிஷனல் இன்ஜினியராக இருப்பார். ஆஃபீஸில் இருக்கிற மாதிரியே தான் வீட்லேயும் மாமியை மிரட்டிகிட்டே இருப்பார். மாமிக்கு ஒன்றுமே தெரியாது, அசடுன்னு எண்ணம் அவருக்கு. வாங்க இப்போ அம்புஜ மாமியாத்துக்கு போவோம். மாமியோட பொண்ணு வித்யாவும் மாமியும் பேக்கிங்கில் பிஸியாக இருக்கா. அப்போ அம்புஜ மாமியோட ஃப்ரெண்டு வனஜா மாமி வரா. பக்கத்தில் இருக்கிற பேங்க்கு கூட நீங்கள் தனியாக போக மாட்டேன். இப்போ எப்படி பிளேன் ஏறி அமெரிக்காவுக்குலாம் போக போகிறேன்? அதானே எனக்கும் பயமா இருக்கு. எல்லா சாமிக்கிட்டையும் வேண்டிட்டு இருக்கேன். புரியாத பாஷை வேற. ஆமாம், ஒரு வாரமாக பொண்ணு மாப்பிள்ளையும் ஃபோனு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேலே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எனக்கு இங்கிலீஷில் நல்லா படிக்க வரும், சட்டுன்னு பேசலாம் வராது. என்ன பண்ணுறது? பொண்ணுக்கு தலை பிரசவம், போகாமையா இருக்க முடியும். கொஞ்சம் ஆனும் அந்த ஊரில் என்னத்தை கிடைக்கும்? ரொட்டியை தின்னு இருப்போம். அவளுக்கு வாய்க்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி எடுத்துட்டோம். ஓ அம்மா, வடுமாங்கா சாப்பிடணும் போல இந்த குழந்தை நிறைய போட்டு எடுத்துட்டேன். மாப்பிள்ளைக்கு திருநெல்வேலி அல்வான்னா அவ்வளோ பிடிக்கும். அதுவும் நிறைய கலர் எடுத்துட்டேன். என்ன அம்மா அத்திமே பொண்ணூர் வாட்டி அல்வாவா? ஆச்சடு முடி தத்துவத்துன்னு பேசாதடி. ஆமாம் மாமி, நான் கூட வந்து வடா முடிஞ்சேன். இந்தாங்க ஜானு வாண்டியை கொடுத்து வனஜா மாமி கொடுத்தோன்னு சொல்லிக்கோ. ரொம்ப சந்தோஷப்படுவோம். கண்டிப்பா சொல்றேன், ரொம்ப சந்தோஷம். வேடி இதுக்கெல்லாம் இடம் வேடி ஆசையா பண்ணிட்டு வந்துட்டாலையோ. ஜானுக்கு வேப்பிலை காப்பு வெள்ளி கப்பல் எடுத்துட்டேனா பாருங்க. நீ இருக்கொள்ளி அதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். பருப்பு தேங்காய் பூனை கூட எடுத்துக்கணும் பார்க்குறேன். இதை பற்றி விட்டவே மாட்டேங்கிறது. ஏண்டி? சரி, பொட்டியில் இதுக்கு மேலே வச்சா உடஞ்சி, அதுக்கப்புறம் வடி செஞ்சுதான் கட்டி. இவன் எல்லாத்துக்கும் இப்படிதான். அதெல்லாம் விடுங்க மாமி. நீங்கள் ஜானு வட்டியும் மாப்பிள்ளையும் சொல்லி எங்காவது போக்கில் இருக்கும் அங்கேயே ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாருங்க. அப்போதான் நானும் உங்களை மாதிரி அமெரிக்காலும் பார்க்க முடியும். ஓ, அதுக்கு என்ன பேஷா சொல்றேன். அது இருக்கட்டும், நான் ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ளையாவது இந்த ரகு சீதா கிட்ட அவங்களோட காதலை சொல்றேன். அதை பார்ப்போம். அந்த சக்தி கொடுங்க விடுவாள் என்ன? தானே அம்மா யார் மாத்திரம் டி, நீ சும்மா ரெடி, உனக்கு ஒன்றும் தெரியாது. ஏய் பண்ணச்சா, நான் ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறேன். ஒரு வாரம்டா என்ன நடக்கிறதுன்னு சொல்லிடுறியா? கண்டிப்பாக சொல்கிறேன். சன் டிவி சீரியலா நீ அமெரிக்கா போனாலும் அது ஒரு சரி அம்புஜா, நீ பத்திரமா ஊருக்கு போயிட்டு வா. ஜானுட்டி மாப்பிள்ளைட்டி நம்மளாம் கேட்டதா சொல்லு. நான் புறப்படுறேன். சரி, அப்பப்போ அந்த குழந்தைய பார்த்துக்கோங்க. நீங்கள் எல்லாம் இருக்கிற தைரியத்தை தானே விட்டுட்டு போகிறேன். வித்யா, ஏதாவது வேணும்னா ஒரு ஃபோன் போடுடி. உடனே ஓடி வந்துடுறேன். சரி மம்மி, பார்த்துக்கலாம். நீ சீக்கிரம் முடிடி, அப்பா தான் வேவாடி. அம்மா அதுக்கெல்லாம் இடமே வேடி. ஏண்டி அம்புஜா, இன்னுமா பேக்கிங் ஆகல? ஐயோ, அது ஆயிடுக்கலாம். நேற்றே பண்ணிக்கலாம்ல. வித்யா, நீ அவர் அம்மா கேட்கக்கூடாது. அப்பா டென்ஷன் ஆகாது ப்ளீஸ். அம்மா பாரு, இதான் ஒரு டிக்கெட், இதான் ஒரு பாஸ்போர்ட். முதல்ல பாஸ்போர்ட்டை காமிச்சிட்டு டிக்கெட்டை கொடுக்கணும். அதுக்கப்புறம் போர்டிங் பாஸ் வாங்கணும். அமெரிக்கா போகிறேன்னு தெரியல. என்னவோ போடி, எனக்கு இதெல்லாம் ஒரே மாதிரியாவே இருக்கு. ஏடி அம்புஜா, பாஸ்போர்ட்டை ஏர்போர்ட்டை காமிச்சிட்டு பத்திரமா இந்த பேக்ல வச்சு வச்சுக்கோ. இங்கே அங்கேயும் பேர் வேடிக்கை பார்த்து விட்டுறாது. ஐயா, இதை வேற நான் மாட்டிக்கணுமா? ஏன்னா எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. இன்னும் 1 மணி நேரத்துல ஏர்போர்ட்ல இருக்கணும். இந்த சுப்பனி வாத்தியார காணுமே, ஆல்போர்ட் எடுத்துட்டு வரேன்னு சொன்னார்னா. ஆமா, அவர் எப்பதான் டைமுக்கு வந்தார்? எப்பவும் லேட்டு தான். ஆளை மட்டும் இப்போ ரொம்ப அவசியமா கிளம்பணும். வாடி, நான் ஒரு குழம்பொடி காட்டுறேன். திருப்பியுமா வாடி. வாங்க அம்புஜா, சாஸ்திரிகள் வந்திருக்காருப்பா.
என்ன அமெரிக்கா ஏர்போர்ட்லாம் வாங்கிட்டு இருக்கா? ஆயிட்டு இருக்கு, கிளம்பிட்டே இருக்கா. மாமி மட்டும் தான் போகிறோம்ல, நீங்கள் போகலையா? இல்லை, ஆஃபீஸில் 3 மாதம் லீவு தர மாட்டா. அதெல்லாம் அந்த வித்யா வேறு +2 ஆச்சே. வாங்க மாமா வாங்க. சௌக்கியமா இருக்கேடா? க்ஷேமம். அப்புறம் உங்களாக இந்த ஆளை மட்டும் கொண்டு வந்திருக்கேன். அதை மறக்காம இந்த பொண்ணோட சிவத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. சுகபிரசவமாகட்டும். சமயத்து கொண்டு வந்தேடே, ரொம்ப சந்தோஷம். எடுத்து வச்சு கிளம்பா. நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நல்லது. அப்புறம் மாமி, உங்கள் மாப்பிள்ளைகிட்ட சொல்லி எனக்கும் ஏதாவது ஏற்பாடு பண்ணக்கூடாதா? அந்த 2வது பொண்ணு சிவந்ததுக்குள்ளையோ எப்படியாவது நான் அமெரிக்கா வந்து பார்க்குறேன், ஆசையாக இருக்கு. ஓ, சொல்றேன். அப்புறம் மாமா, மாமி ஊருக்கு போயிட்டு வந்தாட்டி கொஞ்சம் சொல்லி அனுப்புங்க. ஒரு பரிகாரம் பண்ணிவிடலாம். எதுக்கு? கடல் தாண்டி போகிறாலும் இது வேறையா? ஆகட்டும். என்ன நீங்க ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி கொல்ல கதவை வாச கதவை எல்லாம் போட்டிருக்கான்னு பாருங்க. மறந்துட போறேன். சரிம்மா, கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். நான் குழந்தை ராத்திரி 12 மணி வரைக்கும் பாவம் படிக்கும். ஏதாவது அப்பப்போ ஹாரிஸ் கஷ்டம் கொடுக்கணும். சரியா போயிடும், நான் பார்த்துக்கிறேன். வித்யா ஷோ போடலாம். நான் மறந்தே போயிட்டேனே. ஓ, கொஞ்சம் ஓகே. என்னடி இந்த ஷூ எல்லாம் வேணாம்னா கேட்கவே மாட்டேங்கிறாரு. சரி, வித்யா, shoe. மாட்டவே 1 மணி நேரம் ஆகும்டி. ஷூவை டாக்ஸில் போட்டுக்கலாம், வாங்க. சரி வாடி அப்பா வேகமா படி. அம்புஜ மாமி ஒரு வழியா